Okay. Space. So the owner of building is occupant இல்லையா? சரி. And what are all the levels of comfort required? நீங்க ஒன்னு சொன்னீங்க protection from noise சொன்னீங்க. After that thermal comfort. Very good man. Thermal comfort ரொம்ப ரைட் ஆன்சர். சரி, வேற என்ன அடிஷனல் பார்ட்? thermal அதாவது நம்ம சென்சஸ் வச்சே சொல்லலாம். ஓகே, நாய்ஸ் காது இயரிங் சென்ஸ் வச்சு நாய்ஸ் சொல்லலாம். தென் சென்சேஷன் வச்சு நம்ம thermal comfort. வேற என்ன சொல்லலாம்? ஐஸ் வச்சு என்ன சொல்லலாம்? ஐஸ் வச்சு என்ன லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் சொல்லலாம்? Light, sir. Yeah, sunlight and illumination. ஓகே, இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா illumination அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் சன்லைட் பில்டிங் உள்ள என்டர் ஆகும் வித்தவுட் எனி ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் வேற ஏதாவது இருக்கா? Ventilation, sir. Yeah, ventilation. That also will be related with thermal comfort. Nose வச்சு என்ன சொல்லலாம்? Nose, smell, odor. ஸோ ஆர்டர் அப்படின்னும் போது நமக்கு அந்த பர்டிகுலர்லி இந்த ரெய்னி சீசன் அண்ட் பொல்யூஷன் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்போது, என்விரான்மெண்ட்ல அக்யூமுலேட் ஆகும்போது அது உள்ள பரவாம சர்ஃபேஸ் எதுவும் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கணும். கரெக்டா? அண்ட் சரி, நம்ம நெக்ஸ்ட் வி saw the category of loads. 3 category of loads that will act on a building on a broad aspect. என்னென்ன லோடு ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட் பேர் வேண்டாம், என்னென்ன டைப் ஆஃப் லோடு பார்த்தோம்? Live load. Self load, sir. Dead load. Dead load. Okay, dead load வந்து it is a self weight of the building that should balance itself. Then live load வந்து it will fluctuate. அத வந்து quasi steady அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த லோட் வந்து it will fluctuate depending on the purpose of occupant. And third பாத்தீங்கன்னா நமக்கு the சடனா ஏற்படக்கூடிய seismic, earthquake, natural calamities எல்லாம் வரக்கூடிய load categories. So far இது வரைக்கும் பார்த்திருந்தோம். And we will continue on that aspect. But இப்போ நம்ம functions of buildings அப்படின்ட்டு இருக்கு. ஆல்சோ இந்த யூனிட் 1ல கேஸ் ஸ்டடி இருக்கு. கரெக்டா? நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட லாஸ்ட்ல கேஸ் ஸ்டடிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தே வில் டேக் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆர் கமர்ஷியல் பில்டிங். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பில்டிங்க்கு ஹவு இட் கேன் பி எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு we can able to study and analyze. இது அனலைஸ் பண்ணோம்னா we need a real data இல்லையா? we need real data. சரி, இப்போ can you able to see the slide? Yes, sir. Okay, என்ன டாபிக் இருக்கு? Energy efficient buildings in India. Energy efficient buildings in India. And this is இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் லைப்ரரி புக். ஓகேவா? நம்ம சிடிபில யூனிட் 1 இந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட் செகண்ட் ஆஃப் த யூனிட்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் புக் prepared by whom? யார் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க? prepared by whom? டேட்டா எங்க இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க? Conventional energy resources. யா, இப்போ நமக்கு உங்களுக்கு ஓவராலா டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரி தெரியும் இல்லையா? ஃபினான்ஸ், ரயில்வேஸ், தென் அதே போல we will have Ministry of Non-Conventional Energy Sources. Okay, so இதுல அப்ப நம்ம என்ன பண்ணோம்? we need to find out the difference between the conventional and the non-conventional part. And மேல இதுல லோகோ பாத்தீங்கன்னா TERI ன்னு இருக்கும். மேல ஹெட்டர்ல பாத்தீங்கன்னா லோகோ இருக்கு, TERI. So TERI is nothing but the Energy Resource Institute. They collect the data and also study the different type of buildings across India. ஓகேவா? இப்போ நமக்கு இந்தியால பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கலா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு ஸ்டேட்லயும் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் நம்ம வந்து அதை கிளாசிஃபை பண்ணலாம். அப்போ ஓவராலா டிஃபரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஊர்கள்ல என்னென்ன டைப் ஆஃப் பில்டிங்கை ஸ்டடி பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல இருக்கும். பர்டிகுலரா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதனுடைய ஓவர்வியூ, இந்த டெக்ஸ்ட் புக்ல ஓவர்வியூ பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் கோ ஃபார் கேஸ் ஸ்டடி இன் லேட்டர் பார்ட். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுல வந்து தியரி பாயிண்ட்டுக்கு போக போறோம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் புக்கோட கவர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு?
என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணிருக்காங்க இந்த டெக்ஸ்ட் புக்கோட கவர்ல? என்னென்ன இமேஜஸ்மா இருக்கு? எலக்ட்ரிசிட்டி சம் பல்ப் இருக்கு, ம், சன் bulb இருக்கு இருக்கு. சார். ஓகே, சன்லைட். டைரக்ஷன் நார்த், ஓகே, compass, சொல்லுங்க. டைரக்ஷன் நார்த் இருக்கு. அண்ட் தென் வேற என்ன இருக்கு? arrow mark, யா, அந்த ஆரோ மார்க் போட்டு நம்ம நார்த் டைரக்ஷன் மார்க் பண்ணிருக்காங்க. That will Cycle. indicate the orientation of the building. Recycling symbol, sir. யா, வெரி குட்மா. இங்க அந்த சன்லைட் பேக்ரவுண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, ரீசைக்கிள் சிம்பிள். நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி ரீசைக்கிள், ரீயூஸ், அந்த ட்ரிபிள் ஆர் கான்செப்ட் படிச்சிருப்பீங்களா கெமிஸ்ட்ரியில? எஸ் சார். என்னென்ன இருக்கு? ரீசைக்கிள், ரீயூஸ் அண்ட் வாட் இஸ் தி தேர்ட் ஒன்? Reduce. ரெடியூஸ். கரெக்ட்டா? So we need to Yes, sir. அத வந்து வேஸ்டேஜ், in terms of material wastage. நம்ம what are the eco-friendly materials that we are going to use, as well as how to reduce the materials that will be vulnerable அப்படின்னு பார்ப்போம். நமக்கு யூஸ்வலா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல ஜென்ரலா பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெண்ட், அக்ரிகேட் அப்படிதான் டெஸ்டிங் இப்படி இந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்துருப்போம். பட் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு, நம்ம பில்டிங்கோட ஓரியன்டேஷனுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்றதுனால நமக்கு கம்ஃபர்ட் லெவல்ஸ் எப்படி மாறும்? ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி we will study. ஓகே, அண்ட் அட்டையோட பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குமா? ஓரியன்டேஷன் தெரியுதா உங்களுக்கு? லைன் பிளான் போட்டிருக்காங்க. லைன் பிளான் மாதிரி இருக்கு. எஸ் சார். யா, அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டட் இன் நம்பர்ஸ். சரி, இந்த புக்கோட பேக் கவர் பாருங்க. ஆக்சுவலா இது ஹார்ட் காப்பி டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இட் இஸ் அவைலபிள் இன் த டிபார்ட்மெண்ட் லைப்ரரி. அண்ட் ஸோ நான் I just scanned the first 20, nearly 20 pages of the textbook. That is chapter 1. அது வரைக்கும் நான் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். We will go through it, and then when we go to the case study, I will take the contents from it and prepare you a PPT point of viewல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கோட அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல போட்டிருக்கு. மெயினா வந்து அவங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாருங்க. பேக் கவர் பேஜ்ல accelerated urbanization imposes immense pressure on the dwindling energy source and fragile ecosystems. ஸோ ஈகோசிஸ்டம்ஸும் நீங்க படிச்சிருக்கீங்க. ஏன் நான் வந்து அகைன் அந்த இவிஎஸ் பார்ட்ல இருந்தா நம்ம நிறைய டீடைல்ஸ் எலாபரேட்டா படிக்க போறோம். அங்க நீங்க காமனா படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை ஈகோசிஸ்டம், வாட் இஸ் பொல்யூஷன், வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ், அப்படி இருக்கும். பட் அதை நம்ம இப்போ நம்ம பில்டிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவர் ecosystem is very fragile. ரொம்ப பிரேக் ஆயிருக்கு டியூ டு urbanization. அண்ட் லாட் ஆஃப் பில்டிங்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே க்ரோ ட்ரெமெண்டஸா, எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we are going to incorporate some important concepts of energy efficiency and sustainability. Okay, and இந்த புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 41 case studies இருக்கு, covering from 41 projects from different climatic zones. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா we have a cold climatic conditions, then hot and warm, humid, dry climate, moderate, இது மாதிரி வேரியஸ் கேட்டகரியா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் தனித்தனியா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டடி அபவுட் தட் பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், த மெட்டீரியல்ஸ், த அப்ராப்ரியேட் மெட்டீரியல்ஸ் யூஸ். சி, ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து எங்க அப்ராப்ரியேட்டா இருக்கும், எங்க வந்து இட் ஷுட் நாட் பி இன்கார்பரேட்டட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி டு ரெடியூஸ் pressure on grid power. Maximum electricity consumption எப்படி reduce பண்றோம், natural resources how can we utilize, அதுவும் renewable part. You know the difference, right, between the renewable and non renewable? What is the difference, common difference between renewable and non renewable? Which one is limited and which one is unlimited? Non-renewable Renewable resources is unlimited, sir. Renewable resource. மாத்தி Yes, சொல்றீங்களா? sir. Yes. No, sir. Renewable resources are unlimited, sir. Okay. Non-renewable or particular amount expressed. அது வந்து limited. Like minerals. Yeah, minerals, நம்ம coal, இதெல்லாம் வந்து நம்ம Petroleum, coal. Yeah, petroleum products. ஸோ நம்ம புக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆத்தர் மாதிரிலாம் இருக்காது.
இந்த டெக்ஸ்ட் புக் வந்து இட் இஸ் பர்டிகுலர்லி டிசைன்ட் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பசஸ். எக்ஸிகியூஷனுக்கு நம்ம என்னென்ன கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அண்ட் ஈவன் ஆல்சோ இன்க்ளூடிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், டிசைனர், பிளானர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்ல வெளியே வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்காது. ஏன்னா புது ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன்ல யூனிட் 1 இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். ஓல்டு ரெகுலேஷன் இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கான்கிரீட் டாபிக் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ யூனிட் 1 கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க டியூ டு த அட்வான்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் த நீட் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகே, அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்டிங்கை பத்தி படிக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பேஜஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஜேர்னல் பேப்பர். இந்த ஜேர்னல் பேப்பர்ல எப்படி நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சியோட டிசைன் கான்செப்ட்ஸை உள்ள இன்கார்பரேட் பண்றோம், வாட் ஆர் த டேர்ம்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ், அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் த நீட் ஆஃப் த ஆக்கியூபன்ட். சரி, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் பேராகிராஃப்ல, இன்கார்பரேட்டிங் த தெர்மல் comfort, visual comfort at reduced levels, whatever that we can able to apply, and also for ventilation, lighting, and இங்க பாத்தீங்கன்னா HVAC system, that is heating, ventilation, air conditioning system, and energy efficiency lighting, then solar water heating systems, low energy materials, and the methods of construction to reduce transportation. So different aspects la perspective la இருக்கும். Okay, next இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் கண்டிஷன் ஆர் தெர்மல் கம்ஃபர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜென்ரலா எனர்ஜி கன்சப்ஷன் இன் பில்டிங் நம்ம பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ரேஷியோ ஆஃப் பில்ட் ஃபார்ம் டு ஓப்பன் ஸ்பேசஸ். கரெக்டா? நம்ம ஒரு பில்டிங் வந்து ஒரு லே அவுட்டை வால்யூமா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, how much volume of space is available to circulate the air within inside. Okay, and also the location of water bodies, how many water bodies are located close to the building, that will give you microclimatic changes. Okay, and then the orientation. ஜென்ரலா வந்து வாஸ்து அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, ஒரு பில்டிங்க்கு இல்லை ஒரு எனி டைப் ஆஃப் பில்டிங், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அந்த மாதிரி இருக்குன்னா வாஸ்து அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னன்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஜெனரல் ஐடியா என்ன அபவுட் வாஸ்து? ஈஸ்ட் சைடு எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி லொகேட் பண்ணுவாங்க சார். ஓகே சார், தீபக் உன்னோட ஆன்சர் சொல்லுங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஈஸ்டும் நார்த் சைடுல மட்டும் தான் என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க சார். ஆனா ஏன் சொல்றாங்கன்னு தெரியல சார். ஓகே, வேற யாராவது வாஸ்து பத்தி ஐடியா இருக்கா? அது ஏன்ட்டு சொல்றேன் ஒண்ணுன்னா, வேற யாருக்கும் ஐடியா இல்லையா? சார், சன்லைட் உள்ளர என்டர் ஆகுற மாதிரி வைக்கிறதுக்காக தான் சார் சில விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் பர்టిక్యులரா மெயின் டோர் இது பண்றாங்க, வாஸ்து பார்த்து வைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, பர்టిక్యులரா அது ஒரு சார், அது சன்லைட் வந்துட்டு ஏர்லி மார்னிங் சன்லைட் நல்லது அப்படின்றதுனால அது அப்படி சொல்லுவாங்க சார். அண்ட் அதனால வந்துட்டு பாக்டீரியாஸ் எது இருந்தாலும் ஏர்ல இருக்கிறது சன்லைட்னால கில் ஆயிடும் அப்படிங்கறது சொல்லுவாங்க சார். ஓகே, அப்புறம் ஒரு சில பொருள் எல்லாம் வைக்கிறது வந்துட்டு அந்த இடத்தோட லோடு இத பேஸ் பண்ணி சொல்லுவாங்க சார். ஓகே, சோ அதான் மோஸ்டா வந்து utilities, whatever the functions or utilities that are going to come inside, அதை பொறுத்து நம்ம வந்து we can able to fix and prepare the drawing. ஸோ நம்ம பில்டிங் drawing அப்படின்னு ஒரு பிளான் போடணும் அப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல போகணும். ஒன்று எவ்வளோ ஸ்பேசஸ் தேவை, that will give you the functional design. ஞாபகம் இருக்கா, நம்ம PPT-ல பார்த்தோம் the 2 types of design. The first part is functional design and then only we go proceed for the structural design. So this will come under the vastu and the nothing but the preparing the orientation and finalizing the functional utilities, எந்தெந்த பார்ட் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. And it will differ based on different reasons, and mostly
we need to follow on the approach of scientific purpose. Okay, ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம டைம் இருக்கும்போது ஈவன் அதில் கூட ஜேர்னல் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க இல்லையா எது என்ன பர்பஸ்க்காக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் டைரக்ஷன்ஸ் எது பெஸ்ட்டு, எது மாடரேட், எது புவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங், அந்த அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து ஒரு ஜேர்னல் ரிப்போர்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணுறோம், அதை பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ காமன் டிசைன் எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் வருது. தட் வில் ஆல்டர் த மைக்ரோ கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ். ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெரேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா அந்த டெரேஸ்ல வந்து வாட் ஆர் த வெதர் ஆர் யூ கோயிங் டு ப்ரொவைட் வாட்டர் ப்ரூஃபிங் ஆர் வாட் ஃப்ளோரிங் ஆர் யூ கோயிங் டு அகாமடேட் like this, and similarly the gardens and the located nearby water bodies that is going to reduce the heat that is going to flow in around the building. Okay, சரி, இப்போ அதே மாதிரி மரங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, டு கண்ட்ரோல் த thermal the temperature. So நம்ம ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பேப்பர் டெக்னிக்கல் பேப்பர்ல the ambient air under a temperature under a tree adjacent to a wall is about 2 degree to 2.5 degree lower than that for unshaded areas. Okay, so நம்ம ஒரு ட்ரீ எத்தனை ட்ரீஸ் நம்ம வைக்கிறோம் நம்ம ஒரு டிசைன்ல நியர் அ வால், அதுலயும் பாத்தீங்கன்னா we have many studies in a very in-depth level. Okay, and இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, டிராயிங்க்கு என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம், டிராயிங் என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம்? AutoCAD, Revit. ஓகேமா, ஸோ இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து CAD, 3ds Max அண்ட் இன்வெர்டர் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. CAD நம்ம தெரியும், 3ds Max என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம்? புவனேஷ் குமார், நீங்க சொல்லிருக்கீங்க 3ds Max என்ன பர்பஸ்? இல்ல வேற யாரும் வேணாலும் சொல்லுங்க, 3ds Max என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம் தெரியுமா? சாஃப்ட்வேர் ரெவிட் ஆர்கிடெக்சர் 3ds Max கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் இப்போ நம்ம ஆட்டோகேட்ல வர 2D இசட் ஒய், ஆமா, ஒய் எக்ஸ் வரைய முடியும். ரிவிட்ல வந்து இசட் ஆக்சிஸ் 3D வியூல காட்டலாம். அதே வந்து ரிவிட்ல இருந்து 3D மேக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ரெண்டரிங் நல்லா வரும். இப்போ எலிவேஷன் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் வந்து 3ds மேக்ஸ்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். ரிவிட்ல ரெண்டர் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, 3ds மேக்ஸ்ல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கம்பேரிசன் தான் எதிர்பார்த்தேன். வெரி குட் ரிதீஷ். ஸோ நம்ம ஒரு 3D சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have Revit ஆர்கிடெக்சரும் இருக்கு, 3ds Max இருக்கு, ரெண்டு ஆட்டோடெஸ்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். பட் ஒரு நிமிஷம்
சரிம்மா. ஸோ இப்போ நம்ம 3ds Max கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெவிட் ஆர்கிடெக்சரை விட 3ds Maxல உள்ள இருக்கக்கூடிய ஆக்கியூபெண்டோட எலிமெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபர்னிச்சரா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிளாஸ்க்கு, இல்லை ஒரு பெட்ரூம், ஸ்டார் கேஸ், இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டும் நம்ம டீட்டெயிலாக டிசைன் பண்ணி காணலாம். அண்ட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ரெவிட் ஆர்கிடெக்சர்ல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி எனர்ஜி அனாலிசிஸ் வி கேன் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சன்லைட், ஒரு பில்டிங்கோட ஓரியன்டேஷனுக்கு நம்ம சன்லைட் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சாஃப்ட்வேர்ல இன்கார்பரேட் இன்புட்டாக கொடுக்கும்போது வாட் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட் தட் வி கேன் ஜெனரேட், எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேசஸ் வில் இட் பி அடிக்வேட் ஆர் சஃபிஷியன்ட் ஆர் நாட் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஆக்கியூபெண்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நான் அந்த ஒரு இன்ஸ்டியூட் சொன்னேன் இல்லையாமா, இந்த TERI, தட் இஸ் த எனர்ஜி ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நிறைய அகாமடேட் பண்றாங்க. ஸோ இது ஒரு சாம்பிள் இமேஜ். இந்த ட்ரீஸை வந்து deciduous trees, and during the winter season how they are going to study the circulation of air. கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலிங் பார்ட் வந்து நம்ம டைரக்டாக கேஸ் ஸ்டடியில் பார்ப்போம், அந்த பில்டிங் ஓரியன்டாக. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 41 ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா கேஸ் ஸ்டடி இந்த டெக்ஸ்ட் புக்கில், அதில் ஒரு ப்ராஜெக்டோட இமேஜ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், பில்டிங் ஃபார்ம், அதாவது சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ. ஒரு இப்போ நான் சிம்பிள் கேள்வி கேட்குறேன், கன்ஜஸ்டடான பில்டிங்ல ஏர் சர்க்குலேஷன் பெட்டரா இருக்குமா, இல்ல ஸ்பேஷியஸான பில்டிங்ல ஏர் சர்க்குலேஷன் பெட்டரா இருக்குமா? எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ சொல்லுங்க. ஸ்பேஷியஸ். அண்ட் அதை வந்து நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் சர்ஃபேஸ் டு வால்யூம். சர்ஃபேஸ்னா என்ன? 2D ஏரியா, லென்த் ஆஃப் த ரூம் அண்ட் வித் ஆஃப் த ரூம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு சர்ஃபேஸ் கிடைச்சிடும். அண்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட். ஓகே, so for a given surface or for a given volume, what should be the minimum surface? Correct? So அந்த ரேஷியோ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணலாம் for each type of building form, and in that way you can able to see how the circulation is required for different climatic regions. And also the height of the building, இங்க பாருங்க லாஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க, it is also determining the requirement of artificial lighting. Greater the depth, higher should be the need for artificial lighting. ஒரு ரூமோட ஹைட் அதிகமா இருக்க the necessity for artificial lighting is more. The necessity becomes more. ஓகேவா? நெக்ஸ்ட், லொகேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். இப்போ நீங்க வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ரீஜன்ல இருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா the water bodies, the availability of water bodies will be very less. So but for cooling purpose we need the changes in microclimatic conditions. அதனாலயே கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்து natural and artificial water bodies we can able to create. So அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. So ஒரு building complex in Bhopal, water has been used effectively as a modifier of microclimate in Valmi. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் கட்டியிருக்காங்க போபால்ல, வாட்டர் அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட். அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ்ல they are using water to modify the local climatic condition. சரியா? நீங்க இதுல இருந்தே நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து மினி ப்ராஜெக்ட்ஸ்க்கு, டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ டிசைன் ப்ராஜெக்ட்னா நாட் ஓன்லி நம்ம ஜென்ரலா ஸ்ட்ரக்சரல் பார்ட் தான் பண்ணணும் இல்லை, அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டிசைன் நிறைய நீங்க டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், அதுக்கும் உங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, MLA ஹாஸ்டல் பில்டிங் அண்ட் ஷிம்லா. இப்போ நம்ம ஆக்சுவலா இங்க ரெஃபரன்சஸ் இருக்கு, பட் அதனுடைய டீடைல்டு பார்ட் உள்ள இருக்கும். ஓகேவா? டிஃபரெண்ட் சாப்டர்ஸ்ல. நெக்ஸ்ட், பில்டிங்கோட என்வலப் அப்படின்னும் போது வாட் ஆர் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் கோயிங் டு கவர், மெட்டீரியல்ஸ் இல்ல பட் எலமெண்ட்ஸ், த ரூஃப், வால், பீம்ஸ், காலம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் சோலார் சார்ட். ஸோ வி நோ அட் விச் பீரியட் ஆஃப் த டைம் வாட் வில் பி த டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ஸ் இன் டர்ம்ஸ். நீங்க வந்து சர்விங்ல
ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங் பார்த்துருக்கீங்க இல்லையா? படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? சர்வேயிங்ல லைட்டா ஓகே. அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும்? ஆல்டிடியூட், ஜெனித் பிளஸ் zenith, yeah, very good. Zenith, nadir, altitude, declination, azimuth angle, hour angle, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். And why do we study these parameters? Just to locate any star that is on the space, correct? To locate a star on the space and coordinates. So these are all the angular coordinates, and that will help us to நீங்க ஸ்டேஷனரியா தான் படிச்சிருப்பீங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த்ரூ அவுட் 365 days or 366 days in a year அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் த இயர் எப்போ என்ன சேஞ்சஸ் நம்ம இன்கார்பரேட் பண்ணணும், கரெக்டா? இப்போ நீங்க ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங் நம்ம ஜென்ரலா இருக்கும், சம்மர் டைம் வந்துருச்சுன்னா ஏசி போடணும், வின்டர் டைம் வந்துருச்சுன்னா ஏசி போடவே தேவையில்ல, ஃபேன் போட தேவையில்ல, அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியா மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து மெட்டீரியல்ஸோட ரோல் என்னவா இருக்கும்னு பாருங்க. in terms of energy, bringing the energy to efficient level, how to incorporate low heat emitting materials, okay, and also thermal insulation. நம்மளுடைய building envelope, the roofs and walls, how it is going to obstruct the thermal excessive thermal energy that is going to come inside, அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் ஆஃப் 40 mm thick expanded polystyrene insulation on walls and on vermiculite concrete insulation on the roof that has brought down space conditions loads on the retreat buildings by about 15%. ஓகே, நம்ம ஒரு கிரைட்டீரியா கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது we will look into the orientation and the elements used. அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டேபிள் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நம்ம கேஸ் ஸ்டடிஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஆக்சுவல் டேட்டா தான் நம்ம எடுக்கணும். சரி, இந்த டேபிளுக்கு கீழே சோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, குப்தா 1994. இட் இஸ் நத்திங் பட் த ரெஃபரன்ஸ் தட் தே ஆர் டேக்கிங். ஓகே, 1994ல குப்தா அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் ஆத்தர் வந்து ஸ்டடி பண்ணி இந்த டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜேர்னலோட டீடைல்ஸ் தான் இங்க ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. டு ஜஸ்டிஃபை அபவுட் த யூஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் that we are going to use and how much energy it is generating in the site. Okay, so first column la building, second la elements or the materials, அதனுடைய ரேஷியோ என்ன. அடுத்த காலம்ல பாத்தீங்கன்னா கிலோவாட் ஹவர், ஓகே, per m cube. so per m cube volume of the material used, அதுல எவ்வளவு எனர்ஜி ஹீட் வந்து எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிமெண்ட் கான்கிரீட், லைம் கான்கிரீட், பிரிக் மாசன்ட்ரி அண்ட் கம்பேரிட்டிவா நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல எவ்வளோ ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம வந்து they are going to commonly emit the amount of energy. அண்ட் ஆல்சோ ரூஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம டெரேஸ்ல என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங் யூஸ் பண்றோம், and how are going, what are the methods that we are going to use for providing the proper air circulation. Okay, அதனுடைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மொசைக், broken china mosaic, so that is used to in the topmost layer of the roof for reflecting the radiation. Okay, reflecting the radiation. இதை வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் டீடைல்டு கேஸ் ஸ்டடி பில்டிங் பை பில்டிங் நம்ம தனியா பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ அதே மாதிரி ஃபார் வால்ஸ், வால்னு பொறுத்தோம்னா அதனுடைய திக்னஸ், வால் திக்னஸ், the material that we are going to use and the finishing, these are all going to decide the insulation with respect to thermal insulation. Then penetration and shading, the glazing that we are going to produce. For example, இப்போ நிறைய ஐடி பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பில்டிங் பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் செமஸ்டர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கிளாஸ் பில்டிங்ஸ். இந்த மாதிரி வாட் ஆல் த then we also have the composite panels.
ACP, aluminum composite panels, okay, and glass shadings. These type of envelopes, how it is going to protect or improve the natural ventilation. அதுக்கும் தனியா கோட் புக் இருக்கு பாருங்க, IS 3362/1977. That is for practices for natural ventilation of a residential building. Okay, that and அப்போ அந்த புக்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? To reduce the necessity of artificial methods. Then glazing systems, shading, இதெல்லாம் வந்து there's an overview. இந்த புக் வந்து இன்னும் ப்ராப்பர் ரஃப் ஸ்கேன் தான், இன்னொரு ப்ராப்பர் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தனியா மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம் கூகுள் கிளாஸ் ரூம்ல. ஓகே, அதுல நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். Then the use of mobile blinds, curtains. Okay, so examples இருக்கு, finishings, then different techniques that are involved. And இதெல்லாம் வந்து டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து நம்ம பிபிடில பார்ப்போம். ஓகே, தென் ஏர் சர்க்குலேஷனுக்கு இந்த ஃப்ரேம்ஸ்லயே எப்படி நம்ம ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். We will continue this based on case studies. ஏன்னா இதுல ரொம்ப டீடைலா போகும். சரி, நம்ம டிராயிங்ல நம்ம நார்மலா 2D பிளான் அண்ட் 3D அப்படிதான் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒர்க்கிங் டிராயிங். எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி எடுத்துட்டோம் அப்படின்னா, the lightning and the breeze and the air conditioning area, இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். This is also important part of understanding the materials as well as the methods that we are going to adopt. So எல்லாமே examples. So எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, குப்தா 1994 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, டேபிள் 1ல பார்த்தோம். ஸோ அவரோட பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி பர்டிகுலரா எனர்ஜி கண்டென்ட்ஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் இந்தியா. ஓகே, இப்போ நிறைய நீங்க ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஊரோட ஜியோகிராபிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்தியா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வரும்போது, what are the materials and how effective they are அப்படிங்கிற டீடைல்டு ஸ்டடி இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து 1994லேயே ஸ்டடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஃபரன்சஸ் தே ஆர் கலெக்டட். அண்ட் சிமிலரா இன்னொரு பெட்டர் கோட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP கோட் SP41 1987. ஸோ தட் இஸ் அ ஹேண்ட் புக் ஆன் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ். ஓகே, நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த ஃபங்க்ஷனல் பார்ட் பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பிபிடியில் பார்த்தோம் இல்லையா, இன்னும் இன்டெப்தா ஒரு எலிமெண்ட் பை எலிமெண்டா பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ SP41 அப்படிங்கிற கோட் புக் எடுத்துக்கலாம். தென் இதுல இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் சொன்ன இல்லையா, அவங்க 1996ல பார்த்தீங்கன்னா தே ப்ரிப்பேர்ட் அ டிசைன் ரிவ்யூ ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பில்டிங் கல்கட்டா. ஸோ அந்த மாதிரி வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஹாவ் டு ஆக்சஸ் த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே, நம்ம ஸ்டேட்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய டிசைன் ரிவ்யூ எப்படி இருக்கு, ஓகே, நம்ம ஸ்டேட்டுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்ல ரெஃபரன்சஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு அந்த பிபிடியில் 1 or 2 ஸ்லைட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம் நம்மளுடைய யூனிட் 1 பிபிடியில். ஓகே, டிசைன் பார்ட்ல ஃபங்க்ஷனல் டிசைனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அதுக்குண்டான எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸோட கான்செப்ட்ஸ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைடை இப்போ பார்க்கலாம். அதாவது லோட்ஸ் ஆஸ் பர் BIS ஸ்டாண்டர்ட்ஸ். BISனா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, IS கோட்ஸ் தான் நம்ம அப்ரிவியேட் பண்றோம். ஸோ இந்த IS கோட்ஸ்ல டெட் லோட், தென் இம்போஸ்ட் லோட் விச் மீன்ஸ் லைவ் லோட், அண்ட் தென் விண்ட் லோட், ஸ்னோ லோட், எர்த்குவேக் லோட், ஸ்பெஷல் லோட் அண்ட் லோட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ். இதை சர்ச் பண்ணி பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, நாளைக்கு இதுல இருந்து எல்லா கோட்ஸ்ல இருந்தும் நான்
ஜென்ரலா கேட்பேன் என்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்ட்டு. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். அதனால இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ தரேன். டெட் லோட வந்து செல்ஃப் வெயிட் நம்ம கொடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தட் வில் கிவ் யூ ப்ரொவைட் த டைமென்ஷன்ஸ் அண்ட் டென்சிட்டி. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து லோடை கால்குலேட் பண்ணிக்கலாம் யூசிங் டைமென்ஷன்ஸ் அண்ட் டென்சிட்டி. அண்ட் தென் ஃப்ரம் த லைவ் லோட் பேஸ்ட் ஆன் த ஆக்கியூபன்ஸ். ஸோ எவ்வளோ ஆக்கியூபன்ஸ் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இட் வில் பி ப்ரொவைடட் பை நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா. இதுவும் நீங்க சர்ச் பண்ணி வச்சுக்கலாம், NBC அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் ப்ரொவைட் த கோட் புக்ஸ் அண்ட் திஸ் கோட், நேஷனல் பில்டிங் கோட் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்றேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் yet joined த கூகுள் கிளாஸ் ரூம் கோடு ஏற்கனவே நேற்று சென்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ். ஓகேவா? தென் ஸ்னோ லோடு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியாகிரபிக்கல் ஏரியா. அண்ட் அங்கே நம்ம பில்டிங்களோட ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ரூஃபோட ஷேப்பை வச்சு தான் எவ்வளோ லோடு வரும்னு தெரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? ஏன்னா ஒரு பில்டிங்க்கு வந்து ஸ்லோப்பிங் ரூஃப் இருந்ததுன்னா தென் தேர் வில் பி நோ ஸ்னோ அக்யூமுலேட்டட். அந்த இடத்துல ஸ்னோ நிற்காது, அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துரும். பட் ஃபிளாட் ரூஃப் இருந்தால் என்ன ஆகும் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஃபிளாட் ரூஃப் இருக்கிற பில்டிங்ல ஸ்னோ அக்யூமுலேட் ஆனா என்ன ஆகும்? பில்டிங்கோட லோடு அதிகமாயிடும். ஓகே, அதை நம்ம ஸ்டடி பண்றோம். அந்த எர்த்குவேக் லோட்ல நம்ம அந்த ரேண்டம் இந்த மோஷன்ஸ் தட் ஆர் ஜெனரேட்டட் அண்ட் இந்தியாவில் 5 zones எப்படி பிரிச்சிருக்காங்க, எந்த பேசிஸ்ல, எங்க வந்து வல்னரபிள் ஏரியா, அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்ல ஸ்பெஷல் லோட் அண்ட் லோட் காம்பினேஷன்ஸ்ல வாட் ஆர் த அதர் டைப்ஸ் that are not discussed from the above 5 points under the combinations. See, நம்ம ஒரு பில்டிங் டிசைட் பண்ணும்போது டோட்டல் லோட் எடுத்துக்கணும்னா எல்லாமே ஃபேக்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? டெட் லோடு எவ்வளவு எடுத்துக்கிறோம், லைவ் லோடு அண்ட் விண்ட் லோட், அண்ட் we are going to use the factor of safety. எல்லாருக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா டேர்ம் தெரியுமா என்னன்ட்டு? மற்ற சப்ஜெக்ட்ல பாத்திருக்கீங்களா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னன்ட்டு? வேல்யூ மட்டும் தான் சார் தெரியும். அதான் ஜென்ரலா வந்து நம்ம ஒரு இட் இஸ் மல்டிப்ளைங் ஃபேக்டர். 1.5 மல்டிப்ளைங், அதாவது நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிற வேல்யூவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஃபார் அவர் டிசைன், ஃபார் அவர் ஓன் சேஃப்டி. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அண்ட் அதை எப்படி இன்கார்பரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த டீடைல்ஸ் தட் வில் பி ப்ரொவைடட். ஸோ இந்த 6 கோட்ஸ் பிளஸ் நேஷனல் பில்டிங் கோட் எல்லாமே ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஃபார் இன்னைக்கு ஆஃப்லைன் அவர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு லாஸ்ட் அவர் ஆஃப்லைன் அவர். ஓகே, ஸோ அதான் உங்களுடைய அப்ஜெக்டிவா இருக்க போகுது. இந்த ஆஃப்லைன் அவர்ல மேக்ஸிமம் நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோட் புக்ஸ்ல. ஓகேவா? கிளியரா? கிளியராமா? ஸோ இன்னைக்கு லாஸ்ட் அவர் ஆஃப்லைன் அவர்ல இதான் உங்க ஒர்க், கோட்ஸை பேஸ் பண்ணி. சரியா?